சரி காலையில டிஃபன் நாங்க பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனீங்கன்னா சைவம் சூப்பரா இருக்கும் சார். 11 மணிக்கு மேல வெயில் ஏறுதா நேரா போய் ஜிகர்தண்டா சாப்பிடுவோம். 12 மணிக்கு பசிக்குதா அப்படியே இங்க வந்தோம்னா எல்லா கடையிலுமே அங்க ஃபுல்லாமே கறி அடுப்பு தான். தோசை கல் இருக்கும், தோசை கல் கீழே கறி எரியும், மேல ஆட்டுக்கறி அவியும். இப்போ நான் போய் ஒரு 2 பரோட்டா பிச்சு போட்டு உட்காரேன்னு வச்சுக்கோங்களேன். குழம்பு ஊற்ற சொன்னா சப்ளையர் வந்து ஒரு தட்டுல ஒரு ஆடை உரிச்சு போட்டு அவிச்சு வச்சிருப்பாரு. தலைக்கறி, குடல், மூளை, இதுல இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே அதுல இருக்கும். என்ன வைக்க? சரிங்க குடல் வைங்க. அந்த குடல் வர்றதுக்குள்ள நான் ஒரு பரோட்டா சாப்பிட்டுருப்பேன். இன்னொரு பரோட்டாக்கு அந்த குடல் வந்துடும். இந்த இன்னொரு பரோட்டாவும் அந்த அரை குடலும் சாப்பிட்டோம்னா மிச்சம் அரை குடல் அனாமத்தா இருக்கும். சரி நான் அதுக்கு ஒரு தோசையை சொல்லுவான்னு ஒரு தோசையை சொல்லுவேன். தோசையை சொல்லிட்டு இந்த அரை குடலும் இந்த ஒரு பாதி தோசையை சாப்பிட்டு முடிச்சோடனே அரை தோசை அனாதையா இருக்கும். அதுக்கு வேற சொல்லணும். சப்ளையர் அண்ணே என்னண்ணே ஆஃப் ஆயில் சொல்லவா? சரிண்ணே ஆஃப் ஆயில் சொல்லுங்கண்ணே. அப்போ அதை மத்தியானம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம இங்கிட்ட நெல்பேட்டை பக்கம் போனோம்னா பிரியாணி நல்லா இருக்கும். சரி ரைட் அப்படியே காலவாசல் பைபாஸ்குள்ள போனோம்னு வைங்களேன். 10 ரூபாய்க்கு பானிபூரி ஆரம்பிச்சு ஒவ்வொரு கடையா ரேட்டு கொடுக்கும் சார். 10 ரூபாய்க்கு பானிபூரி வச்சிருப்பாங்க, 20 ரூபாய்க்கு முட்டை பாயா போடுவாங்க, அதுக்கு 30 ரூபாய்க்கு 65 போடுவாங்க, 40 ரூபாய்க்கு ஐஸ்கிரீமை பொரிச்சு கொடுக்குறாங்க. எல்லா ஊர்லயும் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்கும். ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவலே ஒரு ஊருன்னா அது மதுரை தான்.